நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க ரொம்ப நாளா ஒரு பிசினஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியால இருக்கிறீங்க. அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணா கண்டிப்பா நீங்க ஒரு பெரிய பணக்காரனா ஆக முடியும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுக்கு உங்ககிட்ட காசு இல்லாத காரணத்தினால உங்க தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆள் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப ஒரு நாள் இன்வெஸ்டரை பார்த்து உங்க ஐடியாவை சொல்லக்கூடிய நாள் வருது. ஒரு பெரிய ரூம், உங்களுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பெரிய டேபிள், அந்த டேபிளுக்கு பக்கத்துல உங்க ஐடியாவை கேட்க தயாரா இருக்கிற இன்வெஸ்டர். எதிர்முனையில நீங்க இன்வெஸ்டரை பார்க்க வர்றதுனால நல்ல நீட்டா கோட் சூட் போட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க இருக்கிற ரூம் ரொம்ப அமைதியா இருக்குது. அந்த மாதிரி ஒரு அமைதியை உங்க வாழ்நாள்ல நீங்க அனுபவிச்சதே இல்ல. இந்த தருணத்துக்காக தான் இவ்வளவு நாள் நீங்க காத்திருக்கிறீங்க. அப்படி இருக்கிற நேரத்துல உங்க மனசுக்குள்ள ஏகப்பட்ட எண்ணங்கள் வருது. இவர் நம்மளுடைய ஐடியாவை ஓகே பண்ணுவாரா? அப்படி பண்ணலைன்னா என்ன பண்றது? இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் உங்க மனசுக்குள்ள வந்துட்டே தான் இருக்குது. அப்ப அந்த இன்வெஸ்டர் உங்களுடைய ஐடியாவை கேட்க நீங்களும் உங்களுடைய பிசினஸ் ஐடியாவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுவும் ஒரு பதட்டத்தோட. அந்த நேரத்துல இன்வெஸ்டர் திடீர்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீங்க சொல்ற ஐடியா உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆகுமா? எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொன்ன உடனே எல்லாமே பிளாங்க் ஆயிடுது. ஏன் உங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த இடத்துல நம்பிக்கை இல்லாத யாரா இருந்தாலும் அப்படிதான் ஆகும். இதே சம்பவம் தான் 19th செஞ்சுரியில வாழ்ந்த சார்ல்ஸ் எம் ஸ்வாப்க்கு நடந்துச்சு. பெரிய இன்வெஸ்டரான ஜேபி மார்கனும் இதே மாதிரி ஒரு கேள்வியை தான் கேட்கிறாரு. ஆனா அதை சார்ல்ஸ் நம்மள மாதிரி ஹேண்டில் பண்ணல. அவர் யூஸ் பண்ணது பிரின்சிபல் 2. பிரின்சிபல் 2 என்னன்றதை பார்க்கிறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போயிடலாம். ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவஸ். வெல்கம் டு தி சேனல் டாக் சீரிஸ் பாட்காஸ்ட். இப்ப நாம பார்க்க போறது திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகத்தோட செகண்ட் பிரின்சிபல். பெரிய தொழிலதிபர் ஆகணுன்ற ஆசையோட இருந்த சார்ல்ஸ் பிரின்சிபல் 2 பயன்படுத்தி எப்படி அமெரிக்கால இவ்வளவு பெரிய தொழிலதிபர் ஆகுறாரு? அதுக்கு இந்த பிரின்சிபல் 2 தான் காரணம். அதுதான் ஃபெய்த். பணக்காரன் ஆகிறதுக்கு நம்பிக்கை ரொம்ப முக்கியமான விஷயம்னு நெப்போலியன் ஹில் சொல்றாரு. அப்ப நம்பிக்கை இருக்கிற எல்லாராலையும் பணக்காரன் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனா நம்பிக்கை இல்லைன்னா பணக்காரன் ஆகவே முடியாது. அது எனக்கு உறுதியா தெரியும். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ல நாம பேனிங் டிசைரை பத்தி பார்த்தோம். ஒரு தீராத ஆசை இருந்தாதான் நாம செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களை செய்ய தொடங்குவோம். செய்ய தொடங்கின விஷயங்களை உறுதியா கொண்டு போகிறதுக்கு நம்பிக்கை ரொம்ப உதவியா இருக்குது. நெப்போலியன் ஹில் என்ன சொல்றாருன்னா, தீராத ஆசை இருந்து அதை நம்பிக்கையோட செயல்படும் போது நீங்க நினைக்கிற விஷயம் கண்டிப்பா நடந்தே தீரும்னு சொல்றாரு. ஃபெய்த்னு சொல்லும்போது அதை ஒரு ட்ரஸ்ட்னு எடுத்துக்கலாம், ஒரு கான்ஃபிடென்ட்னு எடுத்துக்கலாம். அது உங்க மேல இருக்கலாம், இல்ல யார் மேலேயாவது இருக்கலாம், இல்ல எது மேலேயாவது இருக்கலாம். ஒரு தற்காலிகமான தோல்வி ஏற்படும் போது தோல்வியாளர்கள் என்னால முடியாதுன்னு சொல்லி நம்பிக்கை இழந்துருவாங்க. ஆனா வெற்றியாளர்கள் அப்படிப்பட்டவங்க இல்ல. கோடிக்கணக்கில் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு இருந்த கம்பெனி திடீர்னு லட்சக்கணக்கில் ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி உள்ள நிலைமைக்கு வந்தாலும் அந்த கம்பெனியை நடத்திட்டு வர வெற்றியாளர்கள் அவங்க நம்பிக்கையை கைவிடவே மாட்டாங்க. அதை ஒரு வாய்ப்பா பார்ப்பாங்க, இல்லைன்னா அது ஒரு மாற்றத்துக்கான நேரம்னு யோசிப்பாங்க. பல நேரங்கள்ல நம்ம ஆள் மனசு கிட்ட நாம என்ன சொல்றோம்னா, உன்னால முடியாது, இதை பண்ண உடனே உன்னால ஜெயிச்சிட முடியுமா, எப்படியும் நீ இதுல ஜெயிக்க போறது இல்ல, அப்புறம் எதுக்கு இதை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி எதிர்மறையான எண்ணங்களை மட்டும்தான் நம்ம ஆள் மனசு கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். எதிர்மறையான எண்ணங்களை மட்டுமே நாம யோசித்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம நினைக்கிற மாதிரியே பிரபஞ்சமும் நம்ம கிட்ட அதுதான் கொடுக்க போகுது. ஓகே, இப்ப சார்ல்ஸோட கதைக்கு வருவோம். ஜேபி மார்கன் பதட்டம் அடைகிற மாதிரி கேள்வி கேட்டாலும் அதை சார்ல்ஸ் சாதுரியமா கையாண்டதுக்கு காரணம் அவருடைய நம்பிக்கை, அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை, அவருடைய ஐடியா மேல வச்சிருந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் 19th செஞ்சுரியில யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸ்டீல் கார்ப்பரேஷனை உருவாக்க காரணமா இருந்துச்சு. சார்ல்ஸ் இந்த இண்டஸ்ட்ரிக்கு நுழையும் போது ஏகப்பட்ட ஸ்டீல் கம்பெனி இருந்தது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கொள்கைகளோட போட்டி போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில பெரிய வளர்ச்சி இல்ல. அதை சரி பண்ணதான் சார்ல்ஸ் ஒரு நல்ல ஐடியாவை கொண்டு வந்தாரு. இப்படி ஒவ்வொரு கம்பெனியும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நம்ம துறைக்கு வளர்ச்சி இருக்காது. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கட்டமைப்புக்குள்ள தொழில் பண்ணோம்னா எல்லாருமே லாபம் அடையலாம். இதை ஒரு கார்ப்பரேட் கம்பெனியா கொண்டு போகலாம்னு சொல்லி ஐடியா பண்றாரு. ஆனா அதை பண்றதுக்கு ஏகப்பட்ட செலவாகும். அந்த செலவை முதலீடா ஏத்துக்க ஒரே ஒரு ஆளா மட்டும்தான் முடியும். அவர் தான் ஜேபி மார்கன். ஜேபி மார்கன் தன்னுடைய ஆபீஸ்ல நிறைய பேரை பார்த்திருக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான ஐடியாவோட வருவாங்க. ஆனா அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது சார்ல்ஸோட ஐடியாவை பார்த்து தான். ஐடியா மட்டும் இல்ல, அவருடைய நம்பிக்கையை பார்த்து தான். அன்னைக்கு ஜேபி மார்கன் கொடுத்த வாய்ப்பு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸ்டீல் கார்ப்பரேஷன் உருவாக காரணமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பேரு, புகழ், பணம் இது எல்லாமே சார்ல்ஸுக்கு கிடைச்சது. சார்ல்ஸுக்கு இது முன்னாடியே தெரியும். எப்படின்னா, தன்னுடைய ஆள் மனசு கிட்ட அவர் எப்பவுமே சொல்றது நான் பெரிய பணக்காரனா மாறுவேன்றது மட்டும்தான். உங்க ஆள் மனசோட சக்தி என்னன்றது தெரிஞ்சா
வாழ்க்கையில எதை வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முரட்டு தைரியம் உங்களுக்குள்ள வரும். இதை நிரூபிக்கிற விதமா ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஆய்வு மேற்கொள்றாங்க. ஒரு பாஸ்கெட் பால் டீமை 3ஆ பிரிச்சு ஒவ்வொரு குழுவையும் தனித்தனியா வைக்கிறாங்க. முதல் குழுவான ஏ குரூப்புக்கு தினமும் விளையாட்டு பயிற்சி கொடுக்கறாங்க. இரண்டாவது குழுவான பி குரூப்புக்கு எந்த விதமான பயிற்சியும் கொடுக்கல, மனதளவுல கூட நீங்க பாஸ்கெட் பாலை பத்தி யோசிக்க கூடாதுன்னு சொல்லி அவங்கள சோம்பேறி ஆக்குறாங்க. மூன்றாவது குழுவான சி குரூப்புக்கும் எந்த விதமான பயிற்சியும் கொடுக்கல, ஆனா மனதளவுல நீங்க உங்க விளையாட்டுல பந்தை எப்படி பாஸ்கெட்ல போடுவீங்க அப்படின்றத மட்டும் கற்பனை செஞ்சு பாருங்கன்னு சொல்றாங்க. இந்த மூன்று குழுவும் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இப்படியே இருக்கிறாங்க. அவங்களுக்கான காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரையும் விளையாட வைக்கிறாங்க. முதல் குழுவான ஏ குரூப் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றாங்க. இரண்டாவது குழு சரியாவே பெர்ஃபார்ம் பண்ணல, ரொம்ப மோசமா விளையாடுறாங்க. இதுல மூணாவது குழுவான சி குரூப் பயிற்சி எடுத்த ஏ குரூப்புக்கு நிகரா விளையாடுறாங்க. அந்த ஆய்வு நடத்தின ஆராய்ச்சியாளர்களுக்கு பெரிய அதிர்ச்சி. ஒரு நாள் கூட இவங்களை விளையாட்டு அரங்கத்துக்கு கூட்டிட்டு போகல, பயிற்சியும் கொடுக்கல, மனதளவுல மட்டும் அவங்க பந்துகளை கூடையில போட்டுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இது சாத்தியமாகும்னு யோசிக்கும் போதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது ஆழ் மனதோட சக்தி. நாம பல நேரங்கள்ல நம்மளால இதை செய்யவே முடியாதுன்னு சொல்லி தான் நம்ம ஆள் மனசுக்கு பயிற்சி கொடுப்போம். அப்படி இல்லாம நேர்மறையான சிந்தனைகளை வச்சு உன்னால வெற்றி பெற முடியும், உன்னால ஜெயிக்க முடியும், உன்னால பெரிய பணக்காரன் ஆக முடியும்னு சொல்லுங்களேன். உங்களுடைய நிலைமை எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்க. உங்க நம்பிக்கை உடையற மாதிரி தோணுச்சுன்னா என்னால முடியும்னு மட்டும் சொல்லுங்க. நீங்க எதெல்லாம் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி அதை தினமும் நீங்க பாக்குற இடத்துல வைங்க. அதை எப்பெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அப்ப எல்லாம் வாயை திறந்து கொஞ்சம் சத்தமா நீங்க எழுதின விஷயங்களை வாசிங்க. உங்க வார்த்தைகள் ஒன்னொன்னும் உங்க ஆழ் மனசுக்கு போகிறது மட்டும் இல்லாம அந்த வார்த்தைகள் பிரபஞ்சத்துக்கும் போகும். அதுக்கப்புறம் நீங்க நினைக்கிற விஷயத்தை பிரபஞ்சம் உங்ககிட்ட தானா வந்து கொடுக்கும். அதனால எதிர்மறையான எண்ணங்களை சொல்றதுக்கு பதிலா நேர்மறையான எண்ணங்களை சொல்லி உங்க ஆழ் மனசுல நம்பிக்கையை ஊட்டுங்க. வெற்றி தானா தேடி வரும். ஓகே, சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நேவஸ். ஓகே, பை.